எம்பியா நீங்க சாதித்த விஷயங்கள்லாம் அந்த கொடுங்கையூர் குப்பைமேடு அப்படின்றது இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு இருக்காது. அந்த தூண்டில் வளைவுன்னு போடுவாங்க, ஜாயின்ஸ் ஆடுறது. நிறைய விமர்சனங்களும் வந்துச்சு, யாருமே தொகுதிக்கு வரல. நான் ஒரு எம்பி அப்படின்னா எனக்கு 6 சட்டமன்ற தொகுதிகள். இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னா நான் அங்கே போய் பார்க்க முடியும். ஆனால் மொத்தமாவே 6 சட்டமன்ற தொகுதிகள் எல்லா இடத்துலையுமே பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஊடகங்கள்லையும் சரி, சும்மா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ எடுத்து அனுப்புறதும் சரி, அப்படி பார்க்கும்போது வட சென்னைக்கு யாருமே போகல போல இருக்கு. தொகுதிக்கு போன மக்கள் கோபத்தின் உச்சத்தில் இருந்தார்கள். என்ன போறப்போ வண்டியை ஒட்டி இறங்கி வீட்டுக்குள்ளார பாரு. அதாவது இந்த வரி பகிர்வுல என்ன தவறா இருக்கு அப்படின்னு நீங்க குறிப்பிட்டீங்க. அம்மன் சொல்லி காசு கூட கொடுக்கல. வட மாநிலங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே ஒரு 1000 கோடி அப்படின்றதெல்லாம் ரிலீஸ் பண்றது. இப்போ திமுக மினிஸ்டர்லாம் பிஜேபிக்கு இழுக்கிறது கூட இது திட்டமா இருக்கும். வலையை விரித்து பார்க்கறது, பிஜேபியில இருந்தவங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஜெயலலிதா அவர்கள் சிறப்பான ஆட்சி கொடுத்திருக்காரு, எம்ஜிஆரை நினைவு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி மோடியே டைரக்டா அந்த இடத்துல ஸ்டேஜில் பேசுறாரு. அவர்கள் கட்சியில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் பற்றி நாங்கள் கவலைப்படுறது கிடையாது. மீண்டும் வட சென்னையினுடைய எம்பியா கலாநிதி வீராசாமியை பார்க்க முடியும். அது எங்கள் தலைமை தான் முடிவு செய்யும். ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வட சென்னையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கலாநிதி வீராசாமி அவர்கள் நம்மோடு இந்த சிறப்பு நேர்காணலில் இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் நிறைய கேள்விகள் இருக்கிறது, அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டே வருது. ஸோ இந்த தேர்தல் வாக்குறுதிகள்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்கீங்க. வட சென்னையினுடைய எம்பியா இருக்கும்போது சென்னை அப்படின்னாலே வட சென்னை ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதியாகவும், அதாவது இன்னும் முன்னேற துடிக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. எனவே மற்ற எம்பிக்களை விட உங்களுக்கு பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தியான ஒரு பதவி. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே எம்பியா இருக்கிறீங்க. இப்ப இருக்கும்போது எம்பியா நீங்க சாதித்த விஷயங்கள்லாம் என்ன? அதாவது எங்க முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பை 2019ஆம் ஆண்டில் கொடுத்த பொழுது மக்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல அது வின் பண்ண வச்சாங்க. அதன் பிறகு நான் மெடிக்கல் ப்ராக்டிஸ் அப்படின்றது அது வரைக்கும் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஐ மீன் லைக் ஐ வாஸ் ஒர்க்கிங் அண்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு 100 ஆப்ரேஷன் அப்படின்னு பண்ணுறது. அது மொத்தமாக நிறுத்திட்டு முழு நேரமும் தொகுதி அண்ட் டெல்லி, இதுதான் என்னுடைய 5 ஆண்டு கால வேலையாக இருந்திருக்கு. இதில் நான் வாக்குறுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே நான் சொன்னது, நீங்கள் இப்போ மறுபடியும் ரிமைண்ட் பண்ணது, மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு தொகுதி. அதாவது சென்னையில் பார்த்தீங்கன்னா அடர்த்தியான தொகுதி, போக்குவரத்து நெரிசல் மிகுந்த தொகுதி, அதாவது காற்று மாசு அப்படின்றது அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இண்டஸ்ட்ரீஸ். அதனால் அங்கே பொல்யூஷன் அப்படின்றது அதிகமாக இருக்கும் தொகுதி. அங்கே சில பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா குடிநீரே இந்த குடிநீரும் கழிவுநீரும் கலந்து அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் ஒரு சில பகுதிகள், மொத்தமாக இல்லை. ஸோ இது மாதிரி பல சேலஞ்சஸ் இருக்கிற ஒரு தொகுதி அது. அண்ட் தொடர்ந்து பல தசாப்தங்களாக அது அதாவது அங்கே இருப்பவர்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறார்கள். அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு போதிய திட்டங்கள் அப்படின்றதெல்லாம் வகுக்காமல் இருந்த நேரத்தில் நாங்கள் வந்த உடனே முதல்ல அந்த கொடுங்கையூர் குப்பைமேடு இருக்கு இல்லைங்களா, அந்த கொடுங்கையூர் குப்பைமேடு அப்படின்றது தான் அது தொடர்ந்து நான் பல முறை அது பாராளுமன்றத்தில் பேசி ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்றதுல இப்பொழுது தற்பொழுது சமீபத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு திட்டம் 600 சொச்சம் கோடிகளில் அந்த கொடுங்கையூர் குப்பைமேடு அப்படின்றது இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு இருக்காது அப்படின்றது. முழுமையாக இருக்காது. இது எப்படின்னா, நீங்க கொடுங்கையூர் குப்பைமேடுன்றதெல்லாம் நான் அங்கே போய் பார்த்துருக்கேன். நான் ஒரு 300 ஏக்கர் அளவுக்கு இருக்கும் பரப்பு. அதுல குப்பைகள் ஒரு 12 அடி மாடி கட்டிடம் அப்படின்ற அளவுக்கு 120 feet அந்த அளவுக்கு இருக்கும். அந்த நீங்க சுற்று வட்டாரத்துல போனீங்கன்னாலே அந்த ஸ்மெல், அந்த இது எல்லாமே இருக்கும். அது இல்லாம அங்க இருக்க நிலப்பரப்பு, நீர், அதுல எல்லாமே கீழே அது லீச்சிங் ஆஃப் இந்த சப்ஸ்டன்சஸ் அப்படின்றதுனால நிறைய பாதிப்புகள். ஸோ இது ஒரு பெரிய விடிவு காலம் அப்படின்றது. இது கூட எப்படின்னா, இது ஏற்கனவே இண்டோர் அப்படின்ற இடத்துல இந்த மாதிரி லெகசி வேஸ்ட் இதை பல்லாண்டுகளாக பல நூற்றாண்டுகளாக அப்படின்ற அளவுக்கு இருக்கும் அந்த இடத்துல இருக்கிறது. ஏன்னா இங்க இருக்கிற சென்னையில இருக்கும் அனைத்து குப்பையும் அங்கதான் பெருவாரியாக அங்க கொட்டப்படும். இன்னொன்று பெருங்குடி. இப்போ அதுக்கும் ஒரு இது பண்ணியாச்சு, ஒர்க் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதை கையெழுத்தாகி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது.
இது வந்து அதை சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு 200லேருந்து 250 ஏக்கர் அந்த இடத்துல நிலமே வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். ஸோ அது வந்து மேற்படி இந்த பயன்பாட்டிற்கு அது பூங்காவாகவோ விளையாட்டு திடல்களாகவோ அது மாதிரி மாநில அரசாங்கம் என்ன முடிவு செய்ய போகிறார்கள் அப்படின்றது. இன்னொன்று வந்து இந்த கழிவுநீர் குடிநீர் இது வந்து கலக்கிறது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் டைம்ல இருந்து இருக்கிற ஒரு ரீஜன் இந்த இது குறிப்பாக வந்து ஆர்கே நகர் ராயபுரம் இந்த ஏரியாவில் அங்கே வந்து இந்த பைப் லைன்ஸ் எல்லாம் மாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி 1800 கோடியில் வந்து அனைத்து இடங்களிலும் புதிய இது பைப்ஸ் அப்படின்றது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ ஒர்க் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுவும் விரைவில் அது சரி செய்யப்படும். அதே மாதிரி போக்குவரத்து நெரிசலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் 2 விதமாக நாங்கள் அப்ரோச் பண்ணோம். ஒன்று வந்து அங்கே வந்து ரயில்வே கேட்ஸ் வட சென்னையில் வந்து நம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆனதுக்கப்புறமா அங்கே விசாரித்தப்போ 7 ரயில்வே கேட் இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல் வந்து அதை வந்து நான் பாராளுமன்றத்தில் பலமுறை இந்த 7 இடத்துலையும் வந்து ஒரு சென்னை சிட்டிக்குள்ளார இந்த காலகட்டத்தில் இன்னும் ரயில்வே கேட் இருக்குது அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் அக்செப்டபிள். ஏன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து ஒரு யாராவது ஆம்புலன்ஸில் போகிறாங்கன்னா கூட அந்த இடத்துல வந்து நிமிடங்கள் கூட லூஸ் பண்ணக்கூடாதுன்ற இடத்துல வந்து ஒரு மணிக்கணக்கில் அதாவது மணிகள் அதாவது 2 மணி நேரம் கூட ஆகும் சில சமயம் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்கும்பொழுது அதில் ஏற்கனவே இப்போ வந்து அங்கே ஆர்கே நகர்லேயும் ஒரு 3 இது ரயில்வே கேட்ஸுக்கு வந்து ஆர்கே நகரில் வந்து ஒரு மேம்பாலம், திருவொற்றியூரில் வந்து ஒரு சுரங்கம் அதாவது சப்வே அண்ட் ஏற்கனவே வந்து ராயபுரமில் வந்து ஒரு ரயில்வே போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணி மாநில அரசாங்கம் செய்து முடிக்காமல் இருந்த ஒரு பணி அது வந்து இப்போ எங்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா அது நடந்து முடிந்திருக்கிறது. இது வந்து இன்னும் ஒரு 4 ரயில்வே கேட்ஸ் அதுவும் விரைவில் அதற்கு வந்து மேம்பாலங்கள் அப்படின்றது கட்டணும் அப்படின்றது ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஹார்பருக்கு போகிறது திருவொற்றியூர் இந்த எண்ணூர் அந்த இதுல இருந்து நீங்கள் ஹார்பர் போகிற ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்டெய்னர் லாரிஸ். அதாவது சாயங்கால நேரம் ஆச்சு அப்படின்னாலே நீங்கள் அந்த டிராஃபிக் வந்து ஒரு பெரிய தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அதுக்கு வந்து செப்பரேட் காரிடார் அப்படின்றது அதாவது அந்த போர்ட்டுக்கு போகும் இந்த கனரக வாகனங்களுக்காக தனியாக ஒரு இது அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒன்றிய அரசாங்கத்திலும் சொல்லியிருக்கிறோம், இதில் வந்து மாநில அரசாங்கத்திலும் சொல்லியிருக்கோம். அது வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது முடிவதற்கு இன்னும் ஒரு 2-3 ஆண்டுகள் அப்படின்ற மாதிரி ஆகும். இது இல்லாமல் மீனவர்களுக்காக அப்படின்னு சொல்லி இங்கே கொசஸ்தலை ஆற்றில் வந்து அந்த முகத்துவாரத்தில் எரோஷன் அங்கெல்லாம் வந்து போய் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் இப்போ இந்த ஒரு 60 வயசு இருக்கிறவங்கலாம் 50 வருடங்களுக்கு முன்பு கடல் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி அந்த பக்கம் போனால் அங்கே கோவில்லாம் இருக்கு. நாங்கள் வந்து அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த 50 வருடங்கள்ல 2 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளுக்குள்ளார எரோடாயர் வந்திருக்கு, கடல் நீர் வந்து உள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் அதை பற்றி அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூண்டில் வளைவுன்னு போடுவாங்க ஜாயின்ஸ் அப்படின்றது. ஸோ அந்த தூண்டில் வளைவு போடுறதுன்றது ஒரு சில இடங்களில் போட்டிருக்காங்க. அந்த இது யூஸ்வலாக எரோஷன்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டுன்னு ஏதாவது கட்டுறாங்க அப்படின்றப்போ அந்த போர்ட்டுக்கு வடக்கு பகுதி அங்கே தான் வந்து மேக்சிமம் எரோஷன் அப்படின்றது. ஸோ அந்த இடங்கள்ல வந்து நம்ம இந்த தூண்டில் வளைவு அதுவும் ஆறு எங்கே கடலில் கலக்கிறதோ இது மாதிரி இருக்கிறப்போ வந்து அந்த இடங்கள்லாம் வந்து தூண்டில் வளைவு வேண்டும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 140 கோடியில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் 15 வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதுக்கப்புறமா நான் வந்து சென்னை போர்ட் ட்ரஸ்ட் அங்கே போய் அதை பற்றி விசாரிச்சப்போ அங்கே என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி அமௌண்ட் அதாவது பெரும்பகுதி அதாவது 120 கோடி நாங்கள் கொடுத்து விடுவோம், மீதி இருக்கும் 20 to 25 கோடி அதாவது எவ்வளவு வருதோ அது வந்து மாநில அரசாங்கம் ஏற்க வேண்டும். அப்போ வந்து மாநில அரசாங்கத்திடமும் இது வந்து ஒரு 2-3 வருடமாக தொடர்ந்து இங்கே வந்து ஒன்றிய அரசாங்கத்திடம் பேசி அமைச்சரிடம் பேசி இங்கே இவர்கிட்ட பேசிட்டு மாநில அரசாங்கம் கிட்ட பேசி இதை பண்ணதுக்கு அப்புறமா வந்து அதுக்கு பிறகு மாநில அரசாங்கம் இந்த நிதி ஒதுக்குவதற்கு வாய்ப்பில்லை, ஏன்னா இது வந்து மொத்தமாகவே வந்து அவங்களுடைய பிரச்சனையால் வருவது அந்த போர்ட்னால அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு அவரிடம் மீண்டும் சென்று பேசினதுக்கு அப்புறமா அவங்க மொத்த செலவுமே அவங்களே எடுத்து பண்றதா உறுதியளித்து இப்போ வந்து அந்த வேலை ஆரம்பிச்சு இப்போ ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ அதனால மீனவர்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பெரும் ரிலீஃப் அந்த ஏரியாவில். அடுத்தது அங்கே வந்து கொஞ்சம் தூர்வாடுறது அப்படின்றதெல்லாம் இருக்கு. அதுக்கு வந்து இன்னும் கூடுதலாக ஒரு 70 கோடி ரூபாய் செலவாகும். அதுவும் கேட்டிருக்கோம். இந்த வருடம் முடியாது, அடுத்த வருடத்தில் இதை செய்வதற்கு நாங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த மீனவர்களுக்கு அப்படின்னு சொல்லி திருவொற்றியூரிலும் ராயபுரத்திலும்
ஒரு நவீன மீனவர்களுக்கான ஒரு அதாவது அவங்களுடைய லைவ்லிஹுட்டுக்காகன்னு சொல்லி அங்கே டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு மினி ஹார்பர் அப்படின்றது, ஃபிஷிங் ஹார்பர் அப்படின்றது. ஸோ அது வந்து திருவொற்றியூரில் சுமார் 180 கோடியிலையும், இங்கே வந்து 120 கோடியிலையும் அந்த ப்ராஜெக்ட். இதுவும் வந்து தொடர்ந்து அதை பற்றி வலியுறுத்தி அதை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கோம். அந்த ஒன்றிய அமைச்சர் வந்து அவங்க அடிக்கல் நாட்டிட்டும் போயிருக்காங்க. எய்ம்ஸ் மாதிரி இல்லாமல் இது விரைவில் நடப்பதற்காக தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து அதை நாங்கள் செய்து முடிப்போம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தொகுதி மேம்பாட்டு நிதி அதற்கு வந்து வருடத்திற்கு 5 கோடி ரூபாய் அப்படின்றது இருக்கு. இது நாங்கள் வந்து தொடர்ந்து இருக்கும் 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் அவரவருக்கு என்னென்ன தேவையோ அது வந்து விளையாட்டு அரங்குகளாக இருக்கலாம், இல்லாட்டி பள்ளிக்கூடங்களுக்கு கட்டிடங்கள், இல்லைன்னா பார்க் டெவலப்மெண்ட், இல்லாட்டி மருத்துவமனைகளுக்கு மருத்துவ உபகரணங்கள், இது மாதிரின்னு சொல்லி பிரித்து இது தொடர்ந்து வந்து அங்கே இருக்கிற எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் அவரவருக்கு தேவையானதெல்லாம் வந்து செஞ்சுருக்கோம். நடுவில் வந்து ஒரு வருஷத்துக்கு கொடுக்கல. ஸோ அது போக மீதி இருந்த ஃபண்டு 20 கோடி, அந்த 5 ஆண்டுகளுக்கு 25 கோடின்னா ஒரு இது கொடுக்காம இருந்தாங்க. அந்த 20 கோடி மொத்தமாகவே கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த அந்த 5 கோடி வந்து உங்களுக்கு கொடுக்கப்படலை. அந்த நடுவில் அந்த கொரோனா பீரியட்ல அது வந்து இல்லை கொடுக்க ஒன்றிய அரசுகிட்டே வரல. ஒன்றிய அரசுகிட்ட இல்லை, அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கொரோனா காலத்தில் கொடுக்க முடியாது. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து கொரோனா காலத்தில் வந்து நானே வந்து பாராளுமன்றத்தில் சொன்னேன், மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் வந்து அது நீங்கள் வந்து உயர்த்தி 10 கோடி இல்லை 15 கோடின்னு கொடுக்கணும். ஏன்னா அப்போ மக்களுக்கு அதனுடைய பிரச்சனைகள் அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இது வரைக்கும் அது கொடுக்க அந்த பாராளுமன்றத்திலிருந்து கொடுக்கப்படும் இந்த நிதி, மக்களுக்கான நிதி தொடர்ந்து வந்து அது ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ 2011 2 கோடின்னு இருந்த அமௌண்ட் 5 கோடின்னு இப்போ ஆக்கியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து பாராளுமன்றத்தில் அதையும் சொன்னோம். அதாவது நீங்கள் வந்து 5 கோடின்றது வந்து இப்போ 12 வருஷத்துக்கு மேலே இப்போ இருக்கு. இது நீங்கள் வந்து இன்னும் உயர்த்தி, பொருளாதாரமும் வளர்ந்திருக்கிறது இந்த 10 ஆண்டு. அதிகமாக பாதிக்கப்பட்டது கூட உங்கள் தொகுதி தான். ஆமாம், ராயபுரம்ல தான் அதிக கேசஸும் இருந்தது. இல்லை, நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, மிக அடர்த்தியான ஒரு தொகுதி. அதாவது நீங்கள் வந்து இந்த இன்ஃபெக்ஷன்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ கிராம பக்கம் போனீங்கன்னா ஒருத்தர் வீடும் தள்ளி தள்ளி அப்படின்னு இருக்கலாம் எங்கேயாவது குடிசைகள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ அண்ணா நகரில் ஒரு கிரவுண்ட் இடத்துல வந்து ஒரு குடும்பம் 4 பேர், அதில் 5 பேர் இருக்காங்க அப்படின்னா, அதே 2400 சதுர அடியில் வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சின்ன சின்ன வீடுகள் என்ற நெரிசல் அதிகமாக இருக்கும் ஒரு இடம். அண்ட் அதே மாதிரி அங்கே இருப்பவங்க எல்லாருமே வந்து இந்த ஆல்மோஸ்ட் ஒரு டெய்லி வேஜஸ் அப்படின்ற அளவுக்கு இருக்கிறவங்க வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து வேலை எங்கேயுமே வேலை இல்லை, வீட்டை விட்டே வெளியில் போக முடியாது அப்படின்றப்போ அங்கே வந்து அந்த பொருளாதார பாதிப்பும் ரொம்ப பெரிய அளவில் இருந்தது. ஸோ இப்போ அந்த மாதிரி டைமில் வந்து இது மாதிரி உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். அதுவும் இல்லாமல் இங்கே பல இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணாங்கன்றது தெரியாது. பட் நாங்கள் வந்து இந்த ஒவ்வொரு கம்பெனியும் வந்து சிஎஸ்ஆர், அதாவது கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி அவர்கள் வந்து ஒரு எங்களுக்கு ப்ராஃபிட்னு வருது, 100 கோடி ரூபாய் வருது ப்ராஃபிட் அப்படின்னா அதில் ஒரு பங்கு, அது 2% ஆஃப் தட் ஹேஸ் டு பி ஸ்பெண்ட் ஆன் அந்த சுற்றி இருக்கும் மக்களுக்கு. இது வந்து மேண்டேட்டட், அதாவது இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மேண்டேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அந்த மாதிரி நிதி பெற்று இதுவரைக்கும் சுமார் 20 கோடி ரூபாய்க்கு வந்து அந்த தொகுதியில் இந்த பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், நான் சொன்ன இந்த இதுக்கெல்லாம் அடிஷ்னலாக சிஎஸ்ஆரும் வாங்கி அவங்களுக்கு அதை கொடுத்து